வணக்கம். பழக்கங்களால் வளமுடன் வாழ என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஹேபிட் மேனேஜ்மெண்ட். இப்ப நம்ம ஹேபிட் மேனேஜ்மெண்ட்ல எனக்கு உதவும் பழக்கங்கள் அது பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பழக்கங்கள் பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் முயற்சி செய்யும் பழக்கம் பார்த்தோம் இல்லையா? சரி, இன்னைக்கு ஆன்ட்டி ஒரு கேள்வி கேட்க போறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப இந்த பிக்சரை பாக்குறீங்க இல்லையா? இந்த பிக்சர்ல ஒருத்தர் என்ன பண்றாரு? கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சு ஒரு ஒரு ஸ்டெப்பா ஏறி போயிட்டு இருக்காரு இல்லையா? சரி, இவர் எடுத்த உடனே அப்படியே நேரா அங்க போயிட முடியாது. என்ன பண்ணுவாரு? பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப்பா அடி மேல அடி வச்சுதான் போவார். சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாரு? கீழே விழுந்துருவாரு இல்லையா? அப்ப மறுபடியும் ஏஞ்சி மேல ஏறுவாரு. அப்புறம் என்ன பண்ணிடுவாரு? கீழே விழுந்து மேல ஏறி இப்படிதான் போக முடியும். எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா அதோ இங்க ஒருத்தர் பாருங்க, கீழே விழ போறாரு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் என்ன பண்ண முடியும்? முயற்சி செஞ்சு அவங்க எய்மை ரீச் பண்ண முடியும். சரிங்களா? இங்க ஒருத்தர் கோல் ரீச் பண்ணியிருக்காரு பாருங்க. எப்படி? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் என்ன பண்றாங்க? போய் கோலை ரீச் பண்றாங்க. இங்கேயும் ஒரு தடவை ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஏறுறாரு. சம்டைம்ஸ் கீழே விழறதுக்கான சான்சஸ் இருக்கு. விழுந்து எழுந்திருச்சு மறுபடியும் முயற்சி செஞ்சு ஏறி போய் தான் அந்த கோலை ரீச் பண்ண முடியும். சரியா? அப்ப கீழே விழறது என்னது? அது ஒரு தோல்விதான். சரியா? அப்ப முயற்சி செய்யும் பொழுது தோல்வின்றது என்னது? ஃபெயிலியர் அப்படின்றது என்னது? அது சகஜம்தான் இல்லையா? எடுத்த உடனே அப்படியே முயற்சி செஞ்சு உடனே கோல் அடைஞ்சிட முடியாது. நிறைய ஃபெயிலியர் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? ஒரு கோலை ரீச் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இவங்க முயற்சி செஞ்சு ஒரு கோலை ரீச் பண்றதுக்கு ஒரு பேசிக் திங் ரொம்ப முக்கியம். ஒரு அடிப்படையான விஷயம், ஒரு அடிப்படையான பழக்கம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப இவங்க கீழே விழுந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க? எப்படி விழாம ஏறுறது அப்படின்ட்டு பார்த்து ஏறுவாங்க. இப்ப இவங்க கீழே விழற மாதிரி இருக்கு இல்லையா? அவர் கீழே விழுந்துடுறாரு. மறுபடியும் அடுத்த தடவை என்ன பண்ணுவாரு? எப்படி கீழே விழாம நம்ம ஏறுறது அப்படின்னு பாப்பாரு. சரிங்களா? அதுக்கு ஒரு பழக்கம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதாவது அந்த ஃபெயிலியர் ஆயிட்டா மறுபடியும் முயற்சி செஞ்சு கோலை ரீச் பண்றதுக்கு என்னது? ஒரு பழக்கம் ரொம்ப முக்கியம். அது என்ன பழக்கம் அப்படின்றதுதான் அடுத்த சாப்டர் சாப்டர் 1.2ல நம்ம படிக்க போறோம். அது என்ன பழக்கமா இருக்கும்னு நீங்க சொல்லி அனுப்புங்க செல்லக்குட்டீஸ். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அதாவது உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி அனுப்புங்க. சரிங்களா? அந்த பழக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு சூப்பர் டூப்பரா சொல்லி அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.